Welcome students, 10th standard ஸ்டூடெண்ட்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாம் 2025 பேப்பர் வேல்யூவேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2025 போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட் ஆன்சர் கீயை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அண்டு இந்த ஆன்சர் கீழே எதனா கிரேஸ் மார்க் டீட்டெயில்ஸ் இருக்கானோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கான ஆன்சர் கீலாம் கொடுத்துட்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இதான்ப்பா ஆன்சர். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இந்த ஆன்சர்லாம் ரைட் பண்ணியிருக்கீங்களான்னு. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லை. இதை நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. வித் ஆப்ஷனோட ரைட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 1 மார்க்ஸுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க. அண்டு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதியிருந்தாலே போதுமானதாக இருக்கும். இதில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லாம் எழுதியிருந்தாலே உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் புக்கில் படித்து அது ரிலேட்டடாக வேறு ஆன்சர்ஸ் எழுதியிருந்தால் கூட உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பாயிண்ட்லாம் ஓரளவு முக்கியமாக பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு புக்கை வச்சு தான் இந்த ஆன்சர் கீயை ரெடி பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே புக்கை வச்சு தான் படிச்சிருப்பீங்க. நீங்கள் கைடை பாட்டு படித்தாலும் புக்கில் இருக்க இன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கைட்லையும் கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணியிருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. இது பாருங்கள் எப்படி 2 மார்க்குன்னா மேக்ஸிமம் 2 பாயிண்ட் எழுதுனா 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி ரைட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். கம்பல்சரி ப்ராப்ளம் 2 மார்க் கம்பல்சரி ப்ராப்ளம் எப்படி மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அண்டு 4 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாய்ஸ்லா ரைட் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, சார்லஸ்லா, அவகோட்ரோலா இந்த 3 லாவையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. 3த்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. அண்டு ஃபைனல் ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. நீங்கள் மற்றபடி நடுவில் எந்த தேரி எழுதாமல் இந்த 5 ஈக்குவேஷனை மட்டும் கரெக்டாக ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோப்பியா இதற்கான டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. இது பொறுத்த வரைக்கும் 4 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். நமக்கு 4 மார்க்கால் 4 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ் கேட்டிருந்தாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி 4 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் அவகோட்ரோலா இதுவும் பார்த்தீங்கன்னா எனி 4 இல்லை கொடுத்துருக்கிறதுல எதனா 4 அப்ளிகேஷன் இருந்தால் போதும். அப்புறம் 27 பொறுத்த வரைக்கும் அலாய், ரீசன் ஃபார் அலாயிங். அப்போ அலாய்க்கு 2 மார்க்கு, ரீசன் ஃபார் அலாயிங்க்கு 2 மார்க்கு. அப்போ 2 ரீசன்ஸ் எழுதியிருந்தால் மார்க் கொடுத்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் சோப் மாலிகூல் கண்டெய்ன்ஸ் 2 கெமிக்கலி டிஸ்டின்ட் எண்டு, 1 போலார் எண்டு அப்புறம் 1 நான் போலார் எண்டு. அதை நீங்கள் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க்கு. அப்புறம் அந்த கிளீனிசிங் ஏஜென்ட்டை நீங்கள் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க்கு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படின்னா. அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். அப்போ நியூரானோட ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதை நீங்கள் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31th கொஸ்டின் பாருங்கள். 32 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ராப்ளம். 4 மார்க்கில் கம்பல்சரி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா ரைட் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு. அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் ஆன்சர் வித் யூனிட்ஸோட கரெக்டாக ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மார்க்ஸ் கொஷின்ஸ். 7 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் இந்த கொஷனுக்கு இவ்வளோ மார்க்குன்னு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆன்சர் கீழே பொறுத்த வரைக்கும் இந்த கொஷனுக்கு இவ்வளோ மார்க்குன்னு கண்டெயின் பண்ணி கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமுக்கு 1 மார்க் தராங்க, அந்த டெஃபினிஷனுக்கு 2 மார்க்கு. அப்புறம் ப்ரூஃப் எழுதுனீங்கன்னா ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஏ, எஃப்பி அப்புறம் ரெண்டுத்தையும் ஈக்குவேட்டிங் பண்ணி எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் தேரிலாம் இருக்கணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. தேரி நீங்கள் ஜஸ்ட்டு ஜென்ரலாக அந்த டயக்ராம் வச்சு எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் முக்கியமாக பார்ப்பாங்க. இது இருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த தேரி எழுதியிருந்தால் 2 மார்க். அப்படி இல்லைனா மூமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு மூமெண்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் எழுதி அந்த ஃபார்முலா எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துட சொல்லிட்டாங்க. அப்புறம் அதற்கு 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் கேட்டிருந்தாங்க. எலக்ட்ரிக் கரண்ட்னு நீங்கள் டெஃபினேஷன் எழுதினீங்கன்னா 2 மார்க்கு. அப்படின்னா I ஈக்குவல் டு Q/T அப்படின்னு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 2 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். அது எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. when a charge of 1 coulomb flows across any cross section of a conductor in 1 second அது நீங்கள் எழுதிட்டு அப்படின்னா 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் பை செகண்ட் இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் அதை நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். அப்போ 2 மார்க், இதற்கு 2 மார்க், 4 மார்க். அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு மட்டும் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹைக்ரோஸ்கோபிக் டெலிக்யூவன்ட் சப்ஸ்டன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின், 3 பாயிண்ட் எழுதியிருக்கணும். அப்புறம் அக்வாட்டிக் அனிமல் 2 மார்க்ஸ் கொஷின். நம்ம இந்த கொஷின் தான் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும்
இதில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இந்த ஆன்சர் கீழே கொடுக்கல. ஏன்னா அக்வாட்டிக் பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்க. அதனால் இதற்கான பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுக்காம அப்படியே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவால் ஏஇஎஸ்ஓ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரை வந்து சிஇஎஸ்ஓ இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதில் என்ன மிஸ்டேக்ஸு இந்த ஆன்சர் கீழே மிஸ்டேக்ஸ் இருந்தால் மறுபடியும் வேறு ஆன்சர் கீ வர நிறைய வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ராங்கான கொஷின் தான் இதுக்கு கொடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எல்லா டீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷனுக்கு போவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் கீயை கொடுத்துருவாங்க. இது ஃபஸ்ட்டு டே திருத்துறதால இதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட ஆன்சர் கீழே அவங்க மாற்றி கூட கொடுப்பாங்க. அது நம்ம நாளைக்கு தான் நமக்கு தெரியும். எதுக்கும் இந்த கொஷின் பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணியிருந்தால் அதில் மார்க் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இதற்கு மார்க் எதுவும் சொல்லலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் இதற்கு 4 மார்க் கொஷின். அண்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் தப்பாக இருந்தது. அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. பி இஸ் ரிட்டன் ஆஸ் எய்தர் சாலிட் ஆர் கேஸ். பி வந்து நீங்கள் சாலிட் ஆர் கேஸ் எது ரைட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க, 1 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் மீதி கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. இதற்கான போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் கீயோட PDF லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க.